ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இன்னைக்கு என்ன சமையல். குல்ஃபினா யாருக்குனா பிடிக்காம இருக்குமா? எல்லாருக்குமே பிடிக்கும், கரெக்டா? மாம்பழத்துல எப்படி குல்ஃபி செய்யலாம்னு இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாமா? ஒரு பழுத்த மாம்பழம் நல்லா மிக்சியில போட்டு அரைச்சு வச்சிருக்கேன். 400 ml கண்டென்ஸ்டு மில்க். கண்டென்ஸ்டு மில்க்னா மில்க் மேட் தான், நமக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும். ஒரு 200 ml ஃப்ரெஷ் க்ரீம், அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சமா குங்குமப்பூ, அப்புறம் ஒரு 10ல இருந்து 15 பாதாம் கொஞ்சம் ஒன்றும் பாதியமா அரைச்சு வச்சிருக்கேன். ஒரு 7 ஏலக்காய் லைட்டா பொடிச்சு வச்சிருக்கேன். இப்போ இது மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்துல ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி இது மாதிரி ஒரு ஹேண்ட் மிக்சர்ல ஒரு 2 நிமிஷம் நல்லா அடிச்சுக்க போறேன். அது சாஃப்டா க்ரீமியா ஆகுற வரைக்கும். ஹேண்ட் மிக்சர் இல்லாதவங்க ரெகுலரா மிக்சர் கிரைண்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ மில்க் மேட் ஊத்த போறேன். இப்ப திரும்பவும் 2 நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறேன், ரெண்டும் ஒண்ணு சேர்ற வரைக்கும். இப்ப 2 நிமிஷம் இதை நல்லா அரைச்சிட்டேன். இப்ப இது கூட அரைச்சு வச்சிருக்க மாம்பழத்தை சேர்த்துக்க போறேன். இப்ப திரும்பவும் 1 நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ண போறேன். இப்ப இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது கூட நசுக்கின ஏலக்காய், பொடிச்சு வச்சிருக்க பாதாம், குங்குமப்பூ சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதுல நம்ம கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணிருக்கோம், அதுல ஏற்கனவே இனிப்பு இருக்கும். இன்னும் இனிப்பா வேணுங்கிறவங்க சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். மாம்பழம் அரைக்கும் போதே சர்க்கரையை கூட சேர்த்து அரைச்சுக்கோங்க. இப்பவே எனக்கு குல்ஃபி வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரி குல்ஃபி மோல்டு வந்து நமக்கு கடையிலேயே கிடைக்கும். இது நார்மல் குல்ஃபி மோல்டு இல்ல, ஐஸ்கிரீமும் இதுல செஞ்சுக்கலாம். ஸோ இது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும் வீட்லயே செய்யறதுக்கு. ஸோ இது உள்ள நம்ம இது உள்ள பொறுமையா இந்த அரைச்சு வச்சிருக்கிறத ஊத்திக்கோங்க. இதுக்கு மேல ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் ஏதாவது போட்டுக்கோங்க. பாதாம், பிஸ்தா, முந்திரி எது வேணா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கும். இதை நல்லா மூடிட்டு இது வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு 4ல இருந்து 5 மணி நேரம் ஃப்ரீசருக்குள்ள வச்சிருங்க. அப்பதான் நல்லா செட் ஆகும். ஸோ 4ல இருந்து 5 மணி நேரத்துக்கு அப்புறமா இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். 6 மணி நேரம் என்னோட குல்ஃபி வந்து ஃப்ரீசர்ல இருந்துச்சு. இப்போ செட் ஆயிருக்கும். ஸோ இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஈஸியா வெளியில வர்றதுக்கு இது ஒரு டிப்பு. ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் மிதமான சூட்ல தண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த குல்ஃபி மோல்டு அப்படியே உள்ள வைங்க. ஸோ தட் அந்த சைடெல்லாம் வந்து லூஸ் ஆயிடும். பொறுமையா அப்படியே எடுத்தீங்கன்னா அது அழகா வெளியில வந்துடும். பார்க்க எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. சுவையான மாம்பழம் குல்ஃபி தயார். எவ்வளோ ஈஸியா கொஞ்சம் பொருள் வச்சு வீட்லயே ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். பாத்தீங்களா? எப்படியும் குழந்தைங்க சம்மர் டைம்ல நம்ம கிட்ட ஐஸ்கிரீம், குல்ஃபி எல்லாம் கேட்பாங்க. வெளியில அன்ஹைஜீனிக்கா வாங்கி கொடுக்கறத விட வீட்டுல நம்ம சுத்தமா நம்ம கிட்ட இருக்கிற பொருள் வச்சு செஞ்சு கொடுத்தா இன்னும் நமக்கு சந்தோஷமாவும் சாட்டிஸ்ஃபைடாவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட்டு பார்த்துடலாமா? செம்மையா இருக்கு, ரொம்ப சாஃப்டா இருக்கு. நம்ம சேர்த்திருக்க அந்த ஏலக்காய், பாதாம்லாம் பல்லுல கடிப்படுது, அது இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்குது. ரொம்ப ஈஸி வீட்ல செய்யறது. ஸோ கண்டிப்பா குழந்தைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. செஞ்சு கொடுத்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் நான் அப்லோட் பண்ற வீடியோலாம் உங்களுக்கு ஈஸியா தெரியும். இன்னொரு வீடியோல இன்னொரு சுவையான வித்தியாசமான சமையலோட நான் உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.